இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் பொது காலத்தின் 27வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். பொது காலத்தின் 27வது வாரத்தின் முதல் ஞாயிறாகிய இன்றைய இந்த ஞாயிறு தினத்திலே நாங்கள் எல்லோரும் தூய்மையாக்கப்பட்டு சகோதர சகோதரிகளாக வாழ ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகுவோம். சகோதர சகோதரிகளாக நாங்கள் வாழ மாற ஆண்டவருடைய பயணத்திலே நாங்கள் இணைந்திடுவோம். இதன் தாற்பயத்தை தான் இன்றைய இந்த 2வது வாசகத்திலே தூய பவுல் அடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 11வது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க விற்கப்படவில்லை. பாருங்கள், நாங்கள் இறைமகனாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த இணைப்பின் மூலம்தான் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகவும் கிறிஸ்துவோடு வழிநடப்பவர்களாகவும் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினாலும் ஆளுகையினாலும் நாங்கள் நிரப்பப்படுபவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து திருமண உடன்படிக்கையை பற்றி எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க அழைக்கப்படுகிறார்கள். குடும்பத்தை மட்டுமல்ல, குட்டி திருச்சபை ஆகிய புனிதமான குடும்பத்தை உருவாக்க ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் இயேசு அழைத்து நிற்கின்றார். அந்த அழைப்புக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள்: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆண்டவர் இன்றைய இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார். திருச்சபை என்னும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய நானும் நீங்களும் குட்டி திருச்சபை ஆகிய குடும்பத்தின் உருவாக்கத்தை ஆண்டவர் இன்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு திருச்சபை, திருக்கூட்டத்தை, திருக்குடும்பத்தை உருவாக்க அவர்கள் முன் வருகின்றார்கள். இந்த குடும்பத்தில் இருந்து உருவானவர்கள் தான் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நானும் நீங்களும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இந்த திருச்சபையில் இருந்துதான் அன்பு, தியாகம், மன்னிப்பு, இரக்கம், பொறுமை இவை போன்ற பண்புகள் உருவாகின்றன. இந்த உருவாக்கத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாக்கப்படுகின்றது. இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி ஆகிய இருவரும் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். அவர்கள் தாயாகவும் தந்தையாகவும் மாற்றப்படுகிறார்கள். இறைவனுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டவர்கள் தாயாகவும் தந்தையாகவும் மாற்றப்படுகின்ற பொழுது பிள்ளைகள் மூலமாக அவர்கள் பாரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவும், பிள்ளைகளுக்கு உரியவற்றை கொடுக்கவும், பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு கூட்டு திருச்சபையாக இந்த உலகத்திலே சமூகத்திலே பயணிக்க ஆயத்தமாகிறார்கள். ஆகவேதான் ஒவ்வொரு குடும்பங்களிலும் விட்டு கொடுப்பும், புரிந்துணர்வும், அன்பும், இரக்கமும், கருணையும் நிறைவாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே கணவன் ஒரு வழி சென்றால், மனைவி இன்னொரு வழி சென்றால், பிள்ளைகள் இன்னொரு வழி சென்றால் குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்க முடியாது. ஒரு கவிஞன் அழகாக பாடியிருக்கிறான்: ஓடுகிற வண்டியோடும் ஒற்றுமையா 2 மாடு, ஒன்னை விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னவாகும் வெள்ளிப்பாரு. ஓடுகிற வண்டியோரத்தில் 2 மாடுகள், ஒரு மாடு கலண்டால் அந்த வண்டியினுடைய நிலை என்னாகும். இதே போன்றுதான் குடும்பத்திலே கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, விட்டுக்கொடுப்போடு, புரிந்துணர்வோடு, இரக்கத்தோடு, கருணையோடு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்ட திறனோடு குடும்பத்தை வழிநடத்த ஆயத்தமாக வேண்டும்.
இதைத்தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். நாங்கள் எங்களை தூய்மையாக்குவோம். அந்த தூய்மையின் மூலம் இறைவனோடு ஒன்றிணைவோம். இறைவனோடு ஒன்றிணைந்து குட்டி திருச்சபை ஆகிய குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்குரிய நல்ல ஏற்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வேதனைகள் எல்லாம் நீங்கவும். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்த நிலையில் இருக்கிறார்கள். கணவன் மனைவியை புரிந்து கொள்வதில்லை, கணவன் மனைவியை புரிந்து கொள்வதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வதில்லை, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வதில்லை. இவ்வாறான சூழ்நிலைக்குள் தான் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் சென்று கொண்டிருக்கின்றன. உண்மையான ஒரு குடும்பத்திலே இறை உறவும் இறை அன்பும் மலர வேண்டும். குடும்பத்திலே கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும். அந்த மையமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பு, இரக்கம், கருணை, விட்டு கொடுப்பு எல்லாமே எங்களுடைய குடும்பத்திலே நிறைவாக கிடைக்க இன்றைய இந்த நாளிலே இறைவனை பார்த்து மன்றாடும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் நிறைவாக கிடைக்க ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுவோம். ஒவ்வொரு குடும்பங்களும் திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றி திருக்குடும்பத்தில் மலர்ந்த ஒவ்வொரு பண்புகளையும் குடும்பத்திலே கை கொண்டு வாழ இன்றைய இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லவும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்.